ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சேவிங்ஸ் பைண்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா சேவிங்ஸ் பைண்டரில் நான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோன்னா 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000, 4500. ஓகே, 4500 தான் நான் இன்றைக்கி வந்து சேவிங்ஸ் பைண்டரில் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பசங்களோட ஸ்கூலில் வந்து அமௌண்ட் வந்து இப்போ முன்னமே வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மிட்டில் வந்து அவங்க புக்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காக அட்வான்ஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ஃபீ நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோட அமௌண்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அமௌண்ட் எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக இப்போ ஏப்ரல் மந்த்துக்கான அமௌண்ட் வந்து 2000. இந்த ஸ்கூல் ஃபீஸில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. இப்போ ஸ்கூல் அதுக்கு அந்த 6000 நான் சேர்த்து வச்சதுனால எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 4000 போட்டு 10,000 வந்து நாங்கள் பே பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா இந்த டைமில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஸ்கூல் ஃபீஸை நீங்கள் எதை சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து நீங்கள் மந்த்லி உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபீஸ் பே பண்ணுறப்போ ரொம்ப டென்ஷனே இல்லைங்க. நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அந்த டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம் பசங்களை. அதனால் ஏன் போய் அந்த டைமில் போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இப்போ ஏன்டா இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 100 ருபீஸ் இருந்தாலும் அந்த 100 ருபீஸை கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அந்த டைமில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது ஒரு 1000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மிஸ்சலனியஸ்க்கு ஒரு 500. ஸோ இந்த மந்த்து வந்து எந்த அமௌண்ட்டும் என்கிட்ட பேலன்ஸ் இல்லைங்க. லாஸ்ட் மந்த் வந்து நிறைய செலவுகள் வந்துடுச்சு. ஆல்ரெடி சொன்னேன்ல, என் பர்த்டே, வெட்டிங் டே, அந்த மாதிரி. ஹெல்த்தை தவிர பை காட்ஸ் கிரேஸ் எதுவும் ஹெல்த்து பிரச்சனை வரல. அதனால் இந்த அமௌண்ட் அப்படியே இருக்க பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம ஒரு 500 வச்சுக்கலாம். ஸோ அதில் அமௌண்ட் நான் எடுக்கலை அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேங்க. நெக்ஸ்ட் மந்த்து அப்படியே நம்ம சேவ் பண்ணிவிட்டு வரோம். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அது எடுத்துக்கலாம். இந்த மாதம் ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வரலையே, அதனால் எதுக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சுருக்கணும், எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ சேர்த்து வைப்போம், எதுக்கும் இருக்கட்டும். ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரும் இல்லையா. நம்ம ஏன் அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். பர்த்டேஸ்க்கு 1000. லாஸ்ட் மந்த் என் பர்த்டே வந்துச்சுல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு நானே அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் இருக்குது நம்ம நிலமை, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெபாசிட்க்கு வந்து நான் ஒரு 500 நான் வந்து பரவாயில்ல லாஸ்ட் மந்த் ஒரு 200 போட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்குது, எதுவும் எடுக்கலை. இந்த மந்த் ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறேன். நானும் ஒரு 2000 ருபீஸ் கிடைக்கும், இதில் ஒரு 6 நோட்டாவது நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. ஏடிஎம்மில் ஒன்றுமே வரும், 500 தவிர வேறு வரவே மாட்டேங்குதுங்க. எந்த ஒரு நோட்டும் 100 ருபீஸ் போட்டால் கூட வர மாட்டேங்குது. 2000 எப்போ கண்ணில் பார்ப்போம் அப்படின்னே இருக்குது. அந்தளவுக்கு 2000 வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. 500 ஓகே, 2000 கிடைக்கும் போது பார்க்குவோம். அப்போது இப்போ என்ன, நம்ம வந்து ஏப்ரல் மந்தோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ எகைன் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம் ஃபீஸ் வந்து மேபி எப்போ கேட்பாங்க அப்படின்னா மே லாஸ்ட் வீக் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் இந்த அமௌண்ட்டை எடுக்க போகிறதில்ல, அது வந்து என் ஹஸ்பண்ட் கையில் ஒப்படைச்சிட போகிறேன். அவர் வந்து பே பண்ணிக்குவார். நான் வந்து நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 ஃபீஸ் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ செப்டம்பரில் கேட்கும்போது எனக்கு வந்து 2, 4, 6, 8, 10, 12 ஒரு 12,000 வந்துடும்.
அப்போ வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீ வந்து நான் பே பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி 5000 பே பண்ணிட்டோம்ல. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பே பண்ணால் போதும். ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிஸ்சலேனியஸ்க்கு அமௌண்ட் எடுத்தாச்சு. ஹெல்த் எடுத்தாச்சு. பர்த்டேஸ் அண்ட் கிஃப்ட்ஸ், டெபாசிட்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம சேவிங்ஸ் பைண்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற சேவிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.